வணக்கம் மக்களே. முதல் பட்டதாரி சான்று கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான சான்றுகளில் இதுவும் ஒன்று. ஸோ இது நம்ம எப்பவும் போல் டிஎன்இ சேவை வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எதன் அடிப்படையில் இந்த முதல் பட்டதாரி சான்று கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ அப்ளிகண்ட்டு நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டோட அப்பா அம்மா, அப்பாவோட அப்பா அப்பாவோட அம்மா, அம்மாவோட அப்பா அம்மாவோட அம்மா, ஸோ இவங்க யாருமே டிகிரி படிக்கலை. அதாவது ஸ்கூல் 10th 12th டிப்ளமோ வரைக்கும் கூட படிச்சிருக்கலாம். டிகிரி யாரும் படிக்கலை, எங்கள் தலைமுறையில் நான் தான் முதல்ல படிக்க போகிறேன் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த முதல் பட்டதாரி சான்று கொடுக்குறாங்க. அதே போல் என் கூட உடன் பிறந்தவர்கள், என்னோடய அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ, அவங்களாம் ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்குறாங்க, இல்லை கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இருந்தாலும் இந்த ஸ்கீமில் அவங்க வாங்கலை, அதனால் எனக்கு கொடுங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்டு வாங்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே அந்தந்த சம்மந்தப்பட்ட இப்போ அம்மா அப்பானா அவங்களுடைய டிசி வைக்கலாம், அவங்களுடைய அம்மா அப்பாக்கும்போது டிசி இல்லை அப்படின்னு சொன்னால் நோட்ரி அஃபிடவிட் வைக்கலாம். கூட படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க அக்கா தங்கச்சி படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஸ்கூல் போனோஃபைடோ இல்லை காலேஜ்லேருந்து போனோஃபைடு வாங்கி இதற்கு ஆவணங்களாக நம்ம வைக்கணும். இந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே என்னுடைய சாம்பிள் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஆன்லைன் அப்ளை பண்ணுற ரொம்ப எளிமை தான் மக்களே. இது உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாராவது உங்கள் இதில் டிகிரி படித்து முடிச்சிருக்காங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதே போல் யாராவது படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சிருக்காங்க, நாங்கள் ஃபஸ்ட்டில் எஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷனே ரிஜெக்ட் ஆயிரும், அதனால் பார்த்து கொடுங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் கேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரும், உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அப்பாவோட பேரண்ட்ஸு, உங்கள் அம்மாவோட பேரண்ட்ஸ், இவங்களாம் அவங்க பேர், வயசு, என்ன படிச்சிருக்கிறாங்க, அதை படிக்கலைன்னா நான் இல்லட்ரேட்னு இருக்கும், அதை கொடுக்கணும். இல்லை 5th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, இல்லை 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, இல்லை டிப்ளமோ படிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அது என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணுறீங்களோ, அவங்கள எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த ப்ரூஃப் உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க யாரும் படிக்கலை அப்படின்னு சொன்னால் நான் இல்லட்ரேட்டுன்னு போட்டுடலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் காலம் மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் கம்பல்சரி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன முடிச்சிருக்கிறீங்க, எந்த ஆண்டு முடிச்சிங்க, இப்போ என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிற, எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க, அந்த காலேஜோட அட்ரஸ், இது எல்லாமே நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். கொடுத்து சப்மிட் பண்ண உடனே அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ, ஆதார், ரேஷன் கார்டு, பேரண்ட்ஸ், அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டோட டிசி, பேரண்ட்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க டிசி, இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாமே வைக்கணும். அப்படி இல்லைன்னா நோட்ரி அஃபிடேவிட் நம்ம வைக்கலாம். நோட்ரி அஃபிடேவிட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இது வேணும், இந்த மாதிரி சாம்பிள் வேணும், எனக்கு வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு சாம்பிள் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதே போல் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ இதெல்லாம் முறையாக அப்ளை பண்ணினீங்கன்னா மட்டும்தான் விஏஓ, ஆர்ஐ, தாலுக்கா ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுபோல் ஒவ்வொரு சேவைகளுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். தொடர்ந்து இணைந்தவர்கள் மக்களே, நம்ம மக்கள் இ சேவை யூடியூப் சேனலோட நன்றி, வணக்கம்.